வியூவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் தான். எதுக்கு அப்படின்னா வந்து டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 4/9 மைனஸ் 1/4 டிவைடட் பை 2/3 ப்ளஸ் 3/4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு 4 × 4 என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 கிடைக்கும். அதை அந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த நடுவில் உள்ள மைனஸ் அப்படியே எடுத்து போட்டுறேன். அதுக்கு அடுத்தது 1 × 9 வந்து 9. என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கிராஸில் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிவைட் அப்படியே எடுத்து போட்டுறேன். அதுக்கடுத்து இந்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த 2வையும் 4வையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ 8 ப்ளஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணி போடுறேன். அப்போ 3 × 3 வந்து எனக்கு 9 கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த கீழே உள்ள டேர்ம்ஸை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். கான்செப்ட் நல்லா புரிஞ்சிக்கேன். நான் எது கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் 9ல் வந்து 9 கேன்சல் ஏதாச்சும் ஆகுமான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது 1 3 is 3, இது 3 3s are 9. அப்போ ஏதோ இதில் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒன்று தான் எடுத்துக்கணும். ரெண்டுத்தெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. இதில் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா இதில் ஒன்று எடுத்துக்கலாம். அதான் கான்செப்ட். அதனால் நான் இதில் 1 3 is 3, 3 3s are 9. அப்போ வந்து இதை வந்து பார்க்கக்கூடாது. அடுத்த டிஜிட்டை வந்து பார்க்கக்கூடாது. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதையும் நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ வந்து 1 4 is 4, 1 4 is 4 இப்படி கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கீழே கிடைச்சது வந்து இங்கே போடணும், இதுக்கு கீழே கிடைச்சது வந்து இங்கே போடணும். அதான் கான்செப்ட். அப்போ இதில் கிடைச்சது வந்து 3 × 1 3 கான்செப்ட். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 1 3. கீழே கிடச்சது வந்து 1 × 1 1. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 16ல் 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7 கிடைக்கும். பை 3 அப்படியே போட்டுக்கிறோம். டிவைடட் பை 8 + 9 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 17 கிடைக்கும். பை 1 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ டிவைடில் இருக்கிறது வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகிறோம். அப்போ வந்து இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ டிவைடர் இருக்குது மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறோம். மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகிறோம் அப்படின்னா 17/1 வந்து 1/17 மாறிடும். அதான் 7/3 × 1/17 மாறிடுச்சு. ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு. அப்படியே மாறுறது. இது வந்து கீழே போய்டும், இந்த மேலே வந்துடும். அதான் கான்செப்ட். இப்போ இதுக்கு அடுத்தது 1 × 7 வந்து 7, 3 × 7 வந்து 51. இதுக்கப்புறம் இதை வந்து ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியாது. அதனால் இதான் ஆன்சர். ப்ராப்ளத்தை ஒரே ஒரு வேஸ்ட் பண்ணிடுறேன். 4/9 மைனஸ் 1/4 டிவைடட் பை 2/3 ப்ளஸ் 3/4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு பக்கமே வந்து கிராஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் போடுறோம். அதுக்கடுத்து வந்து மைனஸ் அப்படியே போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த டிவைட் அப்படியே போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுறோம். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கீழே வந்து கேன்சல் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் எல்சிஎம் பண்ணிட்டு இருக்க வேணா, கேன்சல் பண்ணுங்கள். இப்போ அந்த 9 எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ இந்த இடத்துல இதுலையாவது வந்து கேன்சல் ஆகணும்னு பார்த்தோம் அப்படின்னா 1 3 is 3, 3 3s are 9. அப்போ இந்த இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் எது ஒரு டிஜிட் தான் எடுத்துக்கணும். இந்த 2 டிஜிட் இப்போ இந்த ஒரு டிஜிட் எடுத்து இந்த 2 டிஜிட் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு டிஜிட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிஜிட் எடுக்கணும். அதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 கேன்சல் பண்ணுறேன். அப்படி கேன்சல் பண்ணிட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி போடுறேன். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி போடுறேன். போட்டதுக்கு அப்புறமேட்டா இதை மேலே இருக்கிறத சப்ராக்ட் பண்ணி போடுறேன். இந்த மேலே இருக்கிறது இந்த இருக்கிறது வந்து ஆட் பண்ணி போடுறேன். இந்த இடத்துல வந்து சப்ராக்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணி போடுறேன். அடுத்து இந்த இடத்துல அடிஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஆட் பண்ணி போடுறேன். போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிவைட் இருக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகிறேன். நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மல்டிப்ளிகேஷன் போகும்போது இந்த இடத்துல வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 17/1 வந்து நமக்கு என்ன 1/17 ஆகிடும். அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இதுதான் கான்செப்ட். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 5/8 + 2/3 டிவைடட் பை 5/6 மைனஸ் 1/8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ரெண்டு கிராஸில் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 5 × 3 வந்து 15 கிடைக்கும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 8 × 2 வந்து 16 கிடைக்கும். டிவைட் அப்படியே டிவைட் போட்டுக்கிறோம். அதுக்கு வந்து 5 × 8 வந்து 40 மைனஸ் 1 × 6 வந்து 6. இந்த இடத்துல நடுவில் மைனஸ் அப்படியே போட்டுரும். 1 × 6 வந்து 6. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கேன்சலேஷன் பண்ணோம். இந்த இடத்துல வந்து 8 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது 8 இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடும். அதுக்கடுத்து வந்து இந்த இப்போ இதையும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ 1 3 is 3, 2 3s are 6. அதான் 2 இந்த இடத்துல போட்டுருக்காங்க. அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கடுத்து இந்த 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். 2 × 1 வந்து 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 15 + 16 தான் நமக்கு என்ன கிடைக்குது 31 கிடைக்குது. பை 1 அப்படியே போட்டுக்கிறோம். டிவைட் பை 40 ல் 6 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 34 கிடைக்குது. இந்த பை 2 அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 2 டேபிள் வந்து கேன்சல் ஆகும். 1 2 is 2 இது வந்து 17 × 2 வந்து நமக்கு 34 கிடைக்குது. அதனால் வந்து இதையும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 13 டிவைடட் பை 17/1 சொல்லி வரும். இப்போ இந்த பை 1 வந்து இந்த பை 1 வந்து போடாமல் கூட இருக்கலாம்.
அதனால் வந்து இந்த பை ஒன்னை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 31 டிவைடட் பை 17 சொல்லி கிடைக்கும். அந்த பை ஒன்னை போடல, அடுத்த ஸ்டெப் வந்து இது போடாமல் கூட இருக்கலாம் இந்த பை ஒன்றுன்றது. அதனால் இதை எடுத்துட்டு 13 டிவைடட் பை 17 சொல்லி கிடைக்கும். இந்த 13 டிவைட் பை 17 வந்து நம்ம எப்படி இதெல்லாம் 31 டிவைடட் பை 17 வந்து நம்ம 31 பை 17 சொல்லி எழுதுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை ஒரு ரிவைஸ் பண்ணுறேன். 5/8 + 2/3 டிவைடட் பை 5/6 - 1/8 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இது கிராஸில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இந்த ப்ளஸ் இந்த இதில் என்ன கொடுக்குறோம் அதை எடுத்து எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்து இது மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த டிவைட் இந்த டிவைட் கொடுத்தோம், அதை டிவைட் போட்டாச்சு. அடுத்து இது மல்டிப்ளை பண்ணி போகிறோம். அந்த சப்ராக்ட் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து இது மல்டிப்ளை பண்ணி போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த இடத்துல வந்து 8 இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல 8ல் ஏதாவது கேன்சல் ஆகும் பார்த்தா 186 கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இது எடுத்துக்கணும், இதை கம்பேர் பண்ணுறோம். அப்போ இது மட்டும் தான் இருக்குது. அதனால் 1 3 3 2 3 6. அப்போ வந்து இந்த இடத்துல மல்டிப்ளை 1 × 1 1 2 × 1 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை எடுத்து ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். இதை வந்து இது சப்ராக்ட் பண்ணி போட்டாச்சு. அடுத்து வந்து இது ரெண்டு கேன்சல் ஆகுது. அப்போ கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா 2 டேபிள் 17 டைம்ஸ் வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 31 டிவைடட் பை 17/1 கிடைக்குது. இந்த 1 போடாமல் விட்டோம் அப்படின்னு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 31 டிவைட் பை 17 இந்த 1 போட செய்யலாம், போடாமல் விட்டுடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் வந்து 1 விட்டோம் அப்படின்னா வந்து 31 டிவைட் பை 17 கேள்வி கிடைக்குது. 31 டிவைட் பை 17 வந்து 31 பை 17 சொல்லிடுறோம். இவ்வளோதான் கான்செப்ட். ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஃபர்தராக பார்த்துடலாம். 3/5 + 1/4 டிவைட் பை 7/4 + 2/5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். அதே கான்செப்ட் தான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 4 வந்து 12. அதுக்கு இந்த இடத்துல நோட் சிம்பிளாக ப்ளஸ் கொடுத்தாங்க, அப்படியே போட்டாச்சு. 1 × 5 வந்து 5. இந்த டிவைட் அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் 7 × 5 வந்து 35. இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 2 × 4 வந்து 8 மல்டிப்ளை பண்ணி போகிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கேன்சலேஷன். இப்போ இந்த இடத்துல 5 கொடுத்தாங்க. அப்போ அந்த 5 டேபிளில் 5 எதாவது வருதான்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகுது. இப்போ 1 5 is 5 1 5 is 5. அடுத்து இது ரெண்டு பார்த்தா இது ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ 1 4 is 4 1 4 is 4. அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இப்போ 1 × 1 வந்து பை 1 சொல்லி வரும். பை 1ன்றது வந்து போடவும் செய்யலாம், போடாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து பை 1ன்றது வந்து போடாமல் இருக்கலாம். அதனால் வந்து நான் போடலை. டிவைடட் பை இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா 7 × 5 வந்து 35, 2 × 4 வந்து 8. அப்போ 12 + 5 வந்து எனக்கு 70 கிடைக்கும். டிவைடட் பை 43 அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து 17 டிவைடட் பை 43 வந்து 17/43. அவ்வளோதான் கான்செப்ட்லாம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன். 3/5 + 1/4 டிவைட் பை 7/4 + 2/5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக நம்ம டெக்ஸ்ட் சால்வ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணி போகிறோம். இந்த நடுவில் ப்ளஸ் கொண்டு போகிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போகிறோம். அதுக்கடுத்து இந்த டிவைட் அப்படியே போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போகிறோம். அடுத்து வந்து இந்த ப்ளஸ் அப்படியே போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போகிறோம். மல்டிப்ளை பண்ணி போட்டதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த 4ம் இந்த இதுவும் கேன்சல் ஆகிடுது. இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடுது. அப்போ வந்து பை 1 மட்டும்தான் இருக்குது. பை 1 மட்டும் தான் கிடைக்குது. ஆனால் வந்து இந்த 1 போடவும் செய்யலாம், போடாமல் விட்டுடலாம். நான் வந்து இதை போடாமல் விட்டுறேன். அப்போ விட்டுட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருமா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்போ 12 + 5 வந்து 17 கிடைக்கும். டிவைட் பை 35 + 8 வந்து நமக்கு 43 கிடைக்கும். இப்போ இது 17 டிவைட் பை 43 வந்து நமக்கு 17/43 கிடைக்குது. இது வந்து 17 டிவைட் பை 43 வந்து 17/43 சொல்லி எழுதலாம். இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல பை 1 வந்து போடாமல் விட்டுடலாம். அதனால் நான் போடாமல் விட்டுட்டேன். இவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க.